பணம், பொருள், புகழ், அதிகாரம் என்னத்த கொண்டு வந்து கொட்டினாலும் அவனுக்கு அது எல்லாமே பெருசா தெரியும். கடவுள் வந்து மகனே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாருல. கட கூட்டல் உள், கடவுள், உள்கட, 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 உள்கட என்ற சொல்தான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தியானம் செய்தால் கடவுளை நாம் காண முடியுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எல்லோருக்குமே இருக்குது. கடவுளை அடைகின்ற பல்வேறு வழிகள்ல ஒரு வழிதான் தியானம். தியானம் செய்தால் கடவுளை அடைய முடியுமான்னா, தியானம் செய்தால் அடைய முடியாது. தியானத்தை தியானமாக செய்தால் அடைய முடியும். தியானம் என்பது ஒரு சின்ன விதை. அது நீர் ஊற்றி சரியான சூரிய ஒளி எல்லாம் பட்டு, அது வளர வேண்டிய பக்குவத்தை கொடுத்தால் அது தானாக வளர்ந்து கனிகளும், காய்களையும் நமக்கு தருகிறது. அதேபோல் தியானம் என்பது மெல்ல 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 வளர்ந்து ஒரு முழுமையை எய்த வேண்டும். நாம் அந்த தியானத்தின் போது நாம் எந்த அளவு ஈடுபாட்டோடு, புரிதலோடு, பொறுமையாக பயணிக்கின்றோமோ, அப்போதுதான் அந்த சூழ்நிலை நடந்து உங்களுக்கு தியானம் என்பது சித்திக்கத் தொடங்குகிறது. நம்மில் பெரும்பாலான மக்கள் அனைவரும் தியானத்தை எப்படி கருதுகிறார்கள் என்றால், தியானத்தை ஒரு மன அமைதிக்கான ஒரு மார்க்கம். ரொம்ப மன அழுத்தம் எனக்கு குறைஞ்சிரும். அவ்வளோதான். நல்ல ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. டாக்டர் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து தியானத்தை அணுகும்போது அது வெறுமன உடல்நல காக்கக்கூடிய, மனநலம் காக்கக்கூடிய ஒரு நிவாரணியாக அமைந்துவிடும். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதன் இறையை தேடுகின்றான். இறை தேடல் உருவாகும் போது ஒரு தீவிரமாக இருக்கும். அவனுக்கு இந்த உலகியல் மீது எதன் மீதும் ஒரு பற்று இல்லாமல் உயர்ந்த அந்த இறைப்பொருளின் மீது ஒரு நாட்டம் ஏற்பட்டு விட்டால், அந்த நாட்டம் மனிதனை அவனை நார்மலாக அவனுடைய அட்மாஸ்பியரில் ஒரு ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவன் வந்து எப்போதும் அந்த நாட்டத்தில் பேர் ஆர்வமாக இருப்பான். பணம், பொருள், புகழ், அதிகாரம் என்னத்த கொண்டு வந்து கொட்டினாலும் அவனுக்கு அது எல்லாமே பெருசா தெரியாது. அவனுக்கு அந்த இறை உணர்வுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தூசியாக தெரியும். அதே போல கடவுள் வந்து வெளிப்படையா நமக்கு காட்சியெல்லாம் கிடைக்க மாட்டார். கடவுளை வந்து வெளியா நம்ம சினிமாத்தனமாக சினிமாவில் பார்க்கும்போது கண்ண மூடி உட்காந்து கடவுள் வந்து மகனே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாருலாம். அப்படிலாம் கடவுள் காட்சி அளிக்க மாட்டார். அதெல்லாம் மனதின் கற்பிதத்தினால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஆன்மீக அனுபவமாக நீங்கள் அந்த இறைத்தன்மையை உணரலாம். உங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருக்கும் போது, மனச்சலனங்களை எல்லாம் தவிர்த்த போது, உண்மையில் கடவுள் அனுபவத்தை நாம் பெற முடியும். மனம் அமைதியாகும் போது மட்டுமே நமக்கு ஆன்மீகத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போதுதான் நம்மளால ஆன்மீக உணர்வை நம்ம பெற முடியும். அந்த ஆன்மீக உணர்வை பெறுவதற்கு நாம் வந்து முதல்ல தியானத்தை தொடங்க ஆரம்பிக்கிறோம். தியானமும் பக்தியும் 2 கண்கள் போல. பக்தி முழுமையாகும் போது அது தியானமாக பரிணமிக்கின்றது. தியானம் முழுமையடையும் போது அது பக்தியாக பரிணமிக்கின்றது. நம்முடைய மனதில் அந்த பக்தி உணர்வோடு, இறை சிந்தனையோடு, கருணையோடு மற்ற உயிர்களை மதிக்க வேண்டும், மற்ற உயிர்களுக்கு தீங்கு நேரக்கூடாது நம்முடைய எண்ணம், சொல், செயலால் என்ற அந்த விழிப்போடு நாம் இருக்க அந்த கடவுளை நோக்கி நம்ம மெல்ல 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 நகர்ந்து கொண்டே வருவோம். அந்த அந்த ஒரு நிலைதான் கடவுளை வந்து கட கூட்டல் உள், கடவுள், உள்கட, 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 உள்கட என்ற சொல்தான் கடவுள் என்றாக மாறிட்டு. கடவுள் என்பது ஒரு பெயர் சொல்லா அல்லது வினை சொல்லா என்று யோசித்து பார்த்தால், கடவுள் என்பது ஒரு வகையான வினைச்சொல். கட உள், கடந்து உள்ளே செல்லக்கூடிய தன்மை. உங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை, உங்களுடைய அறியாமை, உங்களுடைய புலன் மயக்கம், மனதின் கற்பிதங்கள், கோட்பாடுகள், கொள்கைகளை எல்லாம் விட்டுவிட்டு கடந்து நமக்குள் நாம் நம்முடைய நிசப்தத்தில் ஆழ்ந்து போகக்கூடிய அந்த தன்மை, ஒரு நம்முடைய உயிரோடு ஒரு நெருக்கமான உறவு. அந்த உயிர் உணர்வே இறை உணர்வாக பரிணமிக்கிறது. ஆகவே கடவுளை காண்பதற்கு தியானம் ஒரு சாக்கு. தியானத்தை நீங்கள் முறைப்படி முழு ஈடுபாட்டோடு, பொறுப்போடும், பொறுமையோடும் செய்தால் கண்டிப்பாக இந்த பிறவியில் கடவுள் தன்மையை நீங்கள் அடையலாம். வாழ்த்துக்கள். நன்றி.